வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால செம்மையாக இருக்கும். மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச உடனே மாங்காய் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 2 பெரிய சைஸ் மாங்காய். தோல் சீவிட்டும் சேர்த்துக்கலாம். அது ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி. இந்த காரப்பொடி சேர்க்காமையும் செய்யலாம் கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு, ஏன்னா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துக்கிறோம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்த உடனே வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இந்த கப்பில் ஒரு 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணால் இந்த 2 மாங்காய்க்கு சரியாக இருக்கும். வெல்லமும் ஆட் பண்ணலாம், இல்லை சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வெல்லம் போட்ட மாங்காய், ஸ்வீட் மாங்காய் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.